ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கான அஃபிஷியல் கீ ஆன்சர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025க்கான அஃபிஷியல் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீ ஆன்சர் படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷம் பப்ளிக் கரெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கோட்டேலி, ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷனில் வந்த மார்க்கோட பப்ளிக்கில் நல்ல மார்க் வரும். ஏன்னா நமக்கு பப்ளிக் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதில் சைட்டே கொடுத்துருக்க பாருங்கள். ஒரு எக்ஸாம்லேயே சொன்னால் 8 பாயிண்ட், 9 பாயிண்ட், 10 பாயிண்ட் படிச்சிருக்கணும். அதில் எனி 5 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும், 5 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கீ ஆன்சர்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்கான கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஸ்டின் நம்பர் 4th ஒன்றுக்கு கிரேஸ் மார்க் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 4th ஒன்றுக்கு கிரேஸ் மார்க் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்டை ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனி 4 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க மேக்ஸிமம் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஃபேவராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம். மேப்பும் அதே மாதிரி 8 மார்க் கொஸ்டினில் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும். 8 பாயிண்ட் எழுதியிருந்தேன். ஸோ நல்லா கட்டாயம் எல்லாருமே நல்ல மார்க் வரும்ப்பா. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.